ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா போர்க்கப்பல்கள் மற்றும் விமான தளங்களை எதிரி மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய VL SRSAM மிசைல்களை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல VL SRSAM மிசைல்னா என்ன, இந்த மிசைலோட முக்கியத்துவம் என்ன, இந்த மிசைல்களை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO மற்றும் இந்திய கடற்படையும் இணைந்து VL SRSAM அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைலை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலம் சந்திப்பூர் பகுதியில் உள்ள கடற்பகுதியில நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது கடற்படை போர்க்கப்பல்கள்ல உள்ள வெர்டிகல் லான்ச்சர்கள்ல இருந்து இந்த VL SRSAM மிசைல்கள் லான்ச் செய்யப்பட்டு ஒரு ஏரியல் டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்கு. இதற்கு முன்பு DRDO இந்த வருஷத்தோட பிப்ரவரி மாசத்துல இந்த VL SRSAM மிசைலோட முதல் ட்ரையலை பண்ணினாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் 7 டிசம்பர் 2021 அன்னைக்கு ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு இந்த மிசைல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனையில அபியாஸ் ஏரியல் டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா இந்த VL SRSAM மிசைல் தாக்கி அழிச்சிருக்கு. இந்த மிசைல் விமான தளங்கள் மற்றும் கப்பல்களை ஏவுகணை தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல். VL SRSAM மிசைலால் தாக்கி அழிக்கப்பட்ட அபியாஸ் ஏரியல் டார்கெட்டை DRDO சமீபத்துல தான் வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த அபியாஸ் ஏரியல் டார்கெட் அப்படிங்கிறது இன்டர்செப்டார் மிசைல்களை சோதிப்பதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய விமானம் போன்ற அமைப்பு. இந்த ஏரியல் டார்கெட்டை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்களை சோதிக்க முடியும். இதற்கு முன்பு வரை வெளிநாட்டில் இருந்து வாங்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தான் நம்மளோட இன்டர்செப்டார் மிசைல்களை சோதிப்பதற்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். VL SRSAM மிசைல் பல அடுக்கு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல கடைசி அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல். அதனால இது மிகவும் ஒரு முக்கியமான மிசைல். அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி ஒரு மிசைல் உள்ள வருது அப்படின்னா அந்த மிசைலை தாக்கி அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த மிசைலுக்கு இருக்கணும். அதனால இந்த மிசைலை ஒரு சக்தி வாய்ந்த மிசைலா DRDO உருவாக்கி இருக்காங்க. VL SRSAM அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல வரும் காலங்கள்ல இந்தியா உருவாக்க உள்ள போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்காக டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த VL SRSAM மிசைல் இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பான பாரக் 1 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. VL SRSAM மிசைல் இந்திய போர்க்கப்பல்களை எதிரி நாட்டு ஆன்டி ஷிப் மிசைல் தாக்குதல்ல இருந்தும் விமான தாக்குதல்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைலா செயல்பட போகுது. அதே வேளையில இந்த VL SRSAM மிசைல இந்திய விமானப்படையின் தேவைக்காக மாற்றி அமைக்க DRDO முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த மிசைல இந்திய விமானப்படையின் விமான தளங்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்த போறாங்க. விமானப்படைக்கான VL SRSAM மிசைலோட வேரியன்ட் ஒரு 4x4 லைட் யூட்டிலிட்டி மிலிட்டரி ட்ரக்ல மவுண்ட் செய்யப்பட உள்ளது. இதன் மூலமா இந்த மிசைல எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியும். விமானப்படைக்கான VL SRSAM மிசைல் ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைலா டெவலப் செய்யப்பட்டு வருது. ஒரு சிஸ்டத்துல 4 கேனஸ்டர் மொபைல் லான்ச்சர் சிஸ்டம் இருக்கு. இந்த கேனஸ்டர் லான்ச் சிஸ்டத்துல இருந்து எந்த திசையில இருந்து வரக்கூடிய இலக்குகளையும் இந்த மிசைல்கள்னால இடைமறித்து தாக்கி அழிக்க முடியும். VL SRSAM மிசைல் பலதரப்பட்ட வான் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அட்டாக் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்கள், UAV, சப்சானிக் க்ரூஸ் மிசைல் மற்றும் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் போன்ற வான் தாக்குதல்களை இந்த மிசைல் தடுத்து நிறுத்தும். VL SRSAM மிசைல் ஆகாஷ் MK1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இருந்து மாற்றங்கள் செய்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 40 கிலோமீட்டர். இந்த VL SRSAM மிசைல் இந்திய கடற்படையின் எல்லா
LRSAM மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்தப்பட உள்ளது. அதே போன்று இந்திய விமானப்படையின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களான ஸ்பைடர் மற்றும் ஆகாஷ் MK1 மிசைல்களோடு இணைத்து இந்த VL SRSAM ஏர் டிஃபென்ஸ் மிசைல் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த மிசைல DRDO மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி RCI லெபார்டரி புனேயை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய R&D இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற லெபார்டரியும் இணைந்து இந்த மிசைல உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல தயாரிக்கிறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இந்த மிசைல்னால ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்டட் HMX PU வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் ஒரு சாலிட் ப்ரொபலண்ட் ராக்கெட்டால் இயக்கப்படுது. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்துது. இந்த மிசைல்னால 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல அஸ்த்ரா MK1 மிசைல்ல இருந்து டெவலப் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அஸ்த்ரா MK1 மிசைலோட ரேஞ்ச் 110 கிலோமீட்டர். ஆனா இந்த VL SRSAM மிசைலோட தாக்குதல் தூரம் 40 கிலோமீட்டர் தான். எதற்காக தாக்குதல் தூரம் அஸ்த்ரா மிசைல்ல இருந்து மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னா, அஸ்த்ரா மிசைல் ஒரு ஏர் டு ஏர் மிசைல். அத பிளேன்ல இருந்து லான்ச் பண்ணும்போது அந்த மிசைல் வானத்துல கிளைட் செஞ்சு போய் இலக்க தாக்கும். ஆனா இந்த VL SRSAM மிசைல் ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது தரையில் இருந்து வான் இலக்கை தாக்கக்கூடியது. இது தரையில் இருந்து புறப்படும் போது புவியீர்ப்பு விசையை மீறி செயல்பட்டு மேல் எழும்ப வேண்டும். அதற்கு பிறகுதான் இலக்க சென்று தாக்க முடியும். இந்த புவியீர்ப்பு விசையை மீறுவதற்கே இந்த மிசைலோட எரிபொருள் அதிகமா செலவாயிடும். அதனாலதான் இந்த மிசைலோட ரேஞ்ச் அஸ்த்ரா MK1 மிசைலை விட குறைவா இருக்கு. இந்த VL SRSAM மிசைல்னால சி ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு DRDO சொல்றாங்க. சி ஸ்கிம்மிங் அப்படின்னா 50 மீட்டருக்கும் குறைவா பறந்து சென்று இலக்கை தாக்கும் முறைதான் சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஸ்கிம்மிங் டெக்னிக்க எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ரடார்கள்ல இருந்து தப்பி சென்று இலக்கை தாக்குவதற்காக பயன்படுத்துவாங்க. ஒரு சி ஸ்கிம்மிங் மிசைல் கப்பலை நோக்கி வருது அப்படின்னா, அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 26 இருந்து 46 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மிசைல் வந்து கொண்டிருக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். இதனால அந்த கப்பலுக்கு 25 இருந்து 60 செகண்ட் தான் அந்த மிசைலை தடுத்து நிறுத்துவதற்கு கிடைக்கும். இது போன்ற சி ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட VL SRSAM மிசைல் தாக்கி அழிக்கும் அப்படின்னு DRDO சொல்றாங்க. இந்த VL SRSAM மிசைலை கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த VL SRSAM மிசைல 2 முறைகள்ல லான்ச் செய்ய முடியும். ஒன்னு ஹாட் லான்ச், இன்னொன்னு கோல்ட் லான்ச். கோல்ட் லான்ச் அப்படிங்கிறது VL SRSAM மிசைல லான்ச் வெஹிக்கிள் இருந்து வெளியே தள்ளுவதற்காக ஒரு மோட்டர் பயன்படுத்தப்படும். இந்த மோட்டார் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரஷரை கிரியேட் பண்ணும். இதன் மூலமா இந்த மிசைல் ஸ்டோர் செய்து இருக்கக்கூடிய சைலோல இருந்து வெளியே வரும். அந்த மிசைல் வெளியே வந்ததும் மிசைல்ல இருக்கக்கூடிய இன்ஜின் இயக்கப்பட்டு இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும். இது கோல்ட் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஹாட் லான்ச் அப்படின்னா முதல்ல இருந்தே இன்ஜினை இயக்கி அந்த இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய உந்து விசையை பயன்படுத்தி இலக்கை நோக்கி சென்று தாக்குவதுதான் ஹாட் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் லான்ச் சிஸ்டம் தான் இந்திய கடற்படையில் உள்ள அனைத்து கப்பல்கள்லயுமே பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஹாட் லான்ச் சிஸ்டம் இந்த மிசைல்களை இயக்குவதற்கு எக்கனாமிக்கலி ஒரு சீப்பான ஆப்ஷன். ஆனா இந்திய விமானப்படைக்கான VL SRSAM மிசைல்கள் சைலோக்கள்ல ஸ்டோர் செய்யப்பட உள்ளது. இதற்கு கோல்ட் லான்ச் சிஸ்டம் பயன்படுத்தப்படும். VL SRSAM மிசைல VLS அப்படிங்கிற வெர்டிகல் லான்ச் சிஸ்டத்தை பயன்படுத்தி லான்ச் பண்ணுவாங்க. ஒரு லான்ச்சர் அப்படிங்கிறது 8 மிசைல்கள் கொண்டது. இது போன்ற லான்ச்சர்களை இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல நமது தேவைக்கு தகுந்தாற் போல் நம்ம இன்ஸ்டால் செஞ்சு கொள்ளலாம். இந்த VL SRSAM மிசைல்ல ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் நம்மளால மிசைல் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போதே அப்டேட் செய்ய முடியும். இது போன்று அப்டேட் செய்வதற்கு டேட்டா லிங்க் இந்த மிசைல்ல இருக்கு. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து டார்கெட்டை பத்தியான இன்புட்ஸை இந்த மிசைல்ஸ்க்கு அனுப்ப முடியும். அதே போன்று இலக்கை கண்டுபிடிப்பதற்கு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் இந்த மிசைல்
மிசைல்ல இருக்கு. இந்த மிசைல 2022ல இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையில இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையில இணைக்கப்படும் பட்சத்துல இந்திய படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். நம்மளோட போர்க்கப்பல்கள் மற்றும் விமான தளங்களை எதிரி தாக்குதல்ல இருந்து இந்த மிசைல்கள் காப்பாற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.